கும்ப ராசி அன்பர்கள் ஒரு தனித்துவமான ஒரு ராசி அன்பர்கள் தான் சொல்லணும். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் எப்போதுமே மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா வருமானத்திற்கும் குறைவே இருக்காது. இவங்களுக்கு ஜென்ம சனி, ஏழரை சனி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஜென்ம சனி, ஏழரை சனிலெல்லாம் பாதிக்கப்படாத இந்த கும்பராசி அன்பர்கள் அதுக்கப்புறம் தான் பாதிக்கப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். எந்த இடத்துலயும் இந்த கும்பராசி அன்பர்கள் தான் செஞ்சாங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவிற்கு ஒரு தனித்துவமான ஒரு குணநலத்தை உடையவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள்லாம் இருக்கும். அது அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டாதான் சொல்லுவாங்க. நீ சின்ன வயசுல எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா பாத்துக்கோங்க, உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. பல்வேறு கிரகங்களும் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் நவ கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை அளிக்காத இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் எல்லாமே, அந்த தெய்வ வழிபாடுகள் எல்லாமே உங்களை மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்கும். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஆடி மாத பலன்கள். ஆடி மாதம்னு சொன்னாலே எல்லாருக்குமே அம்மனுக்கு நம்ம ஒரு பிரார்த்தனைகள் பண்றது, நேர்த்திக்கடன் பண்றது அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஆடி மாதம் 17ஆம் தேதி ஜூலை மாதம் பிறக்குது. இந்த மாதத்திலிருந்து, அதாவது இந்த ஆடி மாதம் பிறப்பிலிருந்தே பாத்தீங்கன்னா எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். ஒரு சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை, நல்ல மந்தமாக இருந்த அந்த தொழில்கள்லாம் நல்ல விறுவிறுப்பு அடைகிறது. இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில. அடுத்த 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அடுத்த சிம்ம ராசியில் செவ்வாய் கேது இருக்கிறார். செவ்வாய் ஆகப்பட்டவர் 29ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து கும்ப ராசி ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் வக்ர நிலையோடு இருக்கிறார். இதுதான் இந்த ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த ஆடி மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாடுகள் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல கடைசி பார்ப்போம். ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான வழிபாடு சொல்லியிருப்பேன். என்ன மாதிரியான பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. கும்ப ராசி அன்பர்கள் ஒரு தனித்துவமான ஒரு ராசி அன்பர்கள் தான் சொல்லணும். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் எப்போதுமே மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா வருமானத்திற்கும் குறைவே இருக்காது. இவங்களுக்கு ஜென்ம சனி, ஏழரை சனி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஜென்ம சனி, ஏழரை சனிலெல்லாம் பாதிக்கப்படாத இந்த கும்பராசி அன்பர்கள் அதுக்கப்புறம் தான் பாதிக்கப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ஜென்ம சனியும் ஏழரை சனியும் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதுல இருந்தெல்லாம் ஈஸியா வெளியில வந்துட்டு போகக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள். அதே மாதிரி அந்த தனித்துவமான குணம்னு சொன்னோம் இல்லையா, எந்த இடத்துலயும் இந்த கும்பராசி என்பர்கள் தான் செஞ்சாங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவிற்கு ஒரு தனித்துவமான ஒரு குணநலத்தை உடையவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். ஆனா இவர்களுடைய மனதுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவர்களோட டிராவல் பண்றவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரியவே தெரியாது. எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் யாராலையுமே கணிக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள், நிறைய ஒரு மனவேதனைகள், நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள்லாம் இருக்கும். அது அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டாதான் சொல்லுவாங்க. நீ சின்ன வயசுல எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா பாத்துக்கோங்க, உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்களா, நம்ம யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் இருக்கும். அதை பெரிய அளவுக்கு வெளியில காட்டிக்க முடியாதவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான். இந்த கும்பராசி என்பர்கள் அதே சமயத்துல மௌனமாக இருந்து சில விஷயத்தை சாதிக்கக்கூடியவர்கள். நான் சொன்னேன் இல்லையா, அது உள்ள இருக்கிற என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்காத முடியாத போது வெளியில பேசி ஏதாவது சாதிப்பாங்களா? ஒரு மௌனமாக இருந்து சில விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்களும் நம்ம கும்பராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வருதோ இல்லையோ, சில போராட்டங்கள் கண்டிப்பா இருக்கு. ஆடி மாதம்ல உங்களுக்கு சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தாலும் கூட
அந்த தெய்வ வழிபாடுன்றது இவர்கள் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தீச்சட்டி எடுக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதாவது உங்களுக்கு காலமே பகையாக இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி, உங்களுக்கு கோச்சார கிரகங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தசாபுத்திகள், இந்த மாதிரியான பல்வேறு கிரகங்களும் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் நவ கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை அளிக்காத இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் எல்லாமே, அந்த தெய்வ வழிபாடுகள் எல்லாமே உங்களை மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்கும். அதனால நீங்க என்னென்ன நேர்த்தி கடன் வச்சிருக்கிறீங்களோ, தீச்சட்டி எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து அந்த அங்க பிரதட்சணம் பண்றது, கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்றது, இந்த மாதிரியான கடுமையான விரதங்களை அனுஷ்டிக்க கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த தெய்வ பிரார்த்தனையின் பிரதிபலனாக தான் இந்த மாதத்துல சில நன்மைகள் நடக்குமே தவிர அந்த நவகிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், கோச்சார நிலவரங்கள் நமக்கு எப்போதுமே பேடா தான் இருக்கு இந்த காலகட்டத்துல அப்படின்னா நீங்க முழுமையா தெய்வ வழிபாட்டை பண்ணணும். இந்த மாதத்துல இந்த கும்பராசி என்பர்கள் 24 மணி நேரம் வீட்டுல ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வைங்க. அதாவது அணையா விளக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கை நீங்க ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு. ஊர்ல போறவன் எல்லாம் யாரை வச்சு கண்ணு வைக்கிறானோ இல்லையோ இந்த கும்பராசி என்பர்களை பார்த்துதான் கண்ணு வச்சுட்டே போவான். அப்பா எப்படி இருந்தவன் எப்படி வளர்ந்துட்டானே அப்படின்னு உள்ள படக்கூடிய வலியும் வேதனையும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வெளிக்காட்டாம பயணம் செய்யக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த அணையா விளக்கின் மூலமாக சில தோஷங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. நீண்ட நாள் ஒரு பிரச்சனையாக திருமண பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு வரன் பார்த்தாலும் அமையாது. ஏன்னா ஏற்கனவே பார்த்த வரனும் பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணி நின்னுடுச்சு. அடுத்து அந்த தேவையான மனக்குழப்பம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மாதம்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா இன்னமும் அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறாரு. காணாத குறைக்கு அங்க சனியும் வக்ர பெற்று இருக்கிறதுனால அந்த மனக்குழப்பங்கள் மேலும் அதிகரிக்கும். உங்களால ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்குன்னு வரும். உங்களுக்கு திருமண ஏற்பாடு பண்ணும்போது யாராவது ஒருத்தர் அங்க வயதானவர்கள் உங்க வீட்டுல டிக்கெட் வாங்கி போயிட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஏதாவது ஒரு மரண சம்பவங்களோ இல்ல ஏதாவது ஒரு சங்கடமான ஒரு செயல்களோ உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்துலாம் நீங்க விடுபட வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமான ஒரு தெய்வ பிரார்த்தனைன்றது கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸாக நீங்க இந்த ஆடி மாதத்துல விரத முறைகள் எல்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேன்மையான ஒரு பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் கும்பராசி என்பர்கள். நம்ம பாட்டுக்கு சும்மா இருப்போம், ஆனா வீடு தேடி வந்து சத்தம் கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தேவையில்லாத ஒரு குடைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. யார் வந்து என்ன சத்தம் போட்டாலும் சரி அமைதியாக உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க. மேலதிகாரிகள் மூலமாக தேவையில்லாத தொந்தரவுகள், மேலதிகாரிகள் எங்கேயாவது இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருப்பாரு, இங்க வந்தும் வராமலேயே நம்மளை பாக்குறதே அவருக்கு வேலையா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மேலதிகாரிக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நேத்தியில கும்பராசி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். உடனே இவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உண்டான பிரச்சனையை கொடு அப்படின்ற மாதிரியாக மேலதிகாரிய அந்த ராகுவாக மாறுறதுக்கும் மேலதிகாரிய அந்த சனி வக்ரமாக மாறுவதற்கும் முழுமையான அமைப்பா இருக்காரு. அதனால மேலதிகாரி வந்துட்டாரு அப்படின்னா உங்க டேபிள திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பக்கம் இருந்தா அந்த பக்கம் போட்டுக்கோங்க, இல்ல ஏதாவது ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அந்த தில்லை காளிய வழிபாடு பண்ணுங்க. தில்லை காளின்றது மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத நஷ்டங்களை குறைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக தான் நாங்க இருக்கிறாள். அதனால அந்த தில்லை காளிய பிரார்த்தனை செய்யும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் வரும். அங்க போய் நாங்க என்ன பண்ணணும் மேடம் ஆடி மாதத்துல கேட்டீங்கன்னா அங்க போய் உட்கார்ந்து ஒரு குங்குமத்துல அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க, அங்க ஒரு சின்ன விளக்கு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும் தீப வழிபாடு அப்படின்றது தெரியும், அந்த விளக்கு பூஜைன்றது தெரியும். அந்த விளக்கு பூஜைய குங்குமத்தால
அர்ச்சனை பண்ணும்போது, அந்த தில்லை காளி கோயில்ல உட்கார்ந்து அர்ச்சனை பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த கும்பராசி என்பர்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நான் மேல சொன்ன சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.